இலங்கையின் அப்போதைய சீதாவக ராஜ்யத்தின் மன்னராக இருந்த மாயாதுன்னை அவர்களின் அழைப்பை ஏற்று நாகூர் மீரான் சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களின் 3 மாணவர்களான, அதாவது 3 கடற்படை தளபதிகளான குஞ்சலி மரிக்கார், பச்சி மரிக்கார், அலி இப்ராஹிம் ஆகியோர் இலங்கையின் சிலாபம் என்ற நகருக்கு வந்ததாகவும் இலங்கை மக்களோடு இணைந்து அவர்கள் போர்த்துகேயரை தோற்கடித்தார்கள் என்றும் இலங்கையின் வரலாற்று ஆசிரியர் டிகிரி அபேசிங்க அவர்கள் போர்த்துகீஸ் ரூல் இன் சிலோன் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பச்சிமரிக்கார் அவர்கள் இலங்கையின் பல இடங்களுக்கும் விஜயம் செய்தார்கள் என்றும், குறிப்பாக மாயாதுன்னே அவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த சீதாவக்க நிர்வாகத்தில் பெரும்பாலான முஸ்லிம்களை கொண்ட ஊராக கருதப்படும் மல்வான பகுதிக்கு விஜயம் செய்ததாகவும், அவரது நினைவாக பச்சிமரிக்கார் என்ற தூபி அமைக்கப்பட்டு இன்று வரை மல்வானை பிரதேசத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறானவர்களை நாம் வரலாற்றில் அடிக்கடி நினைவு கூர்வது அவசியமாகும். குறிப்பாக குஞ்சலி மரிக்கார் அவர்களின் சகோதரர்களில் ஒருவர் சிலாபம் நகரத்திற்கு வந்து அடிக்கடி போர்த்துகேயர்களுக்கு எதிராக போராடி அவர்கள் போர்த்துகேயரை தோற்கடித்ததோடு ஒரு யுத்தத்தில் அவர்கள் போர்த்துகேயரினால் சகிதாக்கப்பட்டதாகவும், சிலாபம் பகுதியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அவர்களின் அடக்கஸ்தலம் சிலாபத்தின் கரையோர பகுதியில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் வரலாற்று ஆசிரியர் டிகிரி அபேசிங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்வது இலங்கை முஸ்லிம்களின் பொறுப்பாகும் என்று கலாநிதி டிகிரி அபேசிங்க அவர்கள் தனது வரலாற்று நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிகழ்ச்சிகளின் ஊடாக இலங்கை முஸ்லிம்கள் தமிழ்நாட்டுடனும் கேரளாவுடனும் எவ்வாறான உறவுகளை பேணினார்கள் என்பதற்கு சிறந்த ஆதாரங்கள் இதனை தவிர வேறெதுவும் இருக்க முடியாது. குறிப்பாக இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இலங்கையில் வாழ்ந்த சுதேச மன்னர்களுக்கு என்றும் விசுவாசமாக இருந்ததோடு சுதேச மக்களுடன் இணைந்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் போர்த்துகேயர் உள்ளாந்தர்களுக்கு எதிராக போராடினார்கள் என்பதும் வரலாறாகும். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மரபுரிமை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.